ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த பிக் போர்டுக்கு வந்துட்டு ஒரு பூட் லோடர் போடுறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இந்த இருக்கணும், ஹார்ட்வேர் இதெல்லாம் இருக்கணும். சாஃப்ட்வேர் என்ன தேவைப்படுது அப்படின்னா, Mplab ஹைடெக் கம்பைலர் தேவை. அதாவது Mplab இருக்கணும், ஹைடெக் கம்பைலர் அவசியம் இல்லை, பட் என்ன இருக்குன்னு எழுதியிருக்கேன் நான். Mplab பற்றி நான் சொல்கிறேன். நான் செஞ்சு காட்டும்போது என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். நான் செஞ்சு காட்டும்போது சொல்கிறேன் என்ன வெர்ஷன் அப்படின்ட்டு. Tinybld 198. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் எல்லா லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ Tinybld சாஃப்ட்வேர் இருக்குது. Pickit 2 or 3 அப்படின்னு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் தெரியும், இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியாது. இந்த சாஃப்ட்வேர் என்னன்றது நான் வீடியோவில் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இதுதான் தேவை உங்களுக்கு, ஓகேவா? ஹார்ட்வேர் என்ன இருக்கணும் அப்படின்னா, எப்பயும் போல் இந்த ஐசி உங்களுக்கு இருக்கணும், அதான் எழுதியிருக்கேன். அப்புறம் மேக்ஸ் ஐசி, இந்த மாதிரி மேக்ஸ் ஐசி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின் இருக்கணும், இந்த மாதிரி பின்னு. அப்புறம் அதில் மேக்ஸ் ஐசி இருக்கணும், அது எழுதிட்டேன். அப்புறம் 10 MHz கிறிஸ்டல் நான் யூஸ் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அதுக்கான இதை தான் பண்ணியிருக்கேன். 10 MHz தலைகளாக இருக்குது, அது அப்புறம் 10 தான் அது, ஓகே? KDS 10 போட்டிருக்காங்க, 10 MHz அது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? 10 MHz, ஓகே. ஸோ 10 MHz இருக்குது. அப்போ ரீசெட் பட்டன். ஸோ இந்த போர்டுக்கு ரீசெட் பட்டன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் ரீசெட் பட்டன் இருக்கணும் அப்படின்னா, பூட் லோடர் போடுறதுக்கு ரீசெட் நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது தான் அது அந்த ப்ரோக்ராம் அந்த பர்டிகுலர் டைமில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரீசெட் பட்டன் போர்டில் இருந்தால் மட்டும் ஒர்க் ஆகும். அடுத்து RS32 கேபிள் இருக்கணும். அது கேபிள் பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கேபிள். இந்த கேபிள் வந்துட்டு உங்களுக்கு கிட்ட நீங்கள் இருக்கணும். இது 150 200 அப்படி இருக்கும், அது மாதிரி உங்கள் யூஸ் இருக்கணும். அடுத்து வந்து 12 volt அடாப்டர் இருக்கணும். அந்த அடாப்டர் உங்கள்கிட்ட இருந்தால் இதை பண்ண முடியும். ஏன்னா இந்த வயரால் அதுக்கு பவர் சப்ளை கொடுக்க முடியாது. அடாப்டர்ஸை நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கணும். அப்புறம் Pickit 2 or 3 சொல்லி கொடுத்த Pickit 2 இருக்கணும், அது 3 ஏதோ ஒன்று இருக்கணும். ஸோ ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃபுல்லாக நம்ம இந்த வயர் தான் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படின்றத போக பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப் செய்யணும் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் ஒரு பூட் லோடர் அப்படின்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டம்மி ஃபோல்டர், ஓகே? இதுக்குள்ளே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, சும்மா பூட் லோடர் அப்படின்ற உங்களுக்கு என்ன நேம்னு வச்சுக்கலாம். நான் பூட் லோடரை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். Tinybld 198 தெரியுதா உங்களுக்கு? இந்த சாஃப்ட்வேர் இது நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும் கிடைக்கும். நான் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த Tinybldன்னு இருக்கு இல்லையா, சாரி பிக் சோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, பிக் சோர்ஸ், இதுக்குள்ளே போயிட்டு இந்த 3 ஃபைலில் வந்துட்டு காப்பி பண்ணி இந்த பூட் லோடர் அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ளே போட்டுடணும், ரைட்டா? ஸோ அந்த 3 ஃபைலை, அந்த Tinybld 198 சாஃப்ட்வேருக்குள்ளே பிக்சோஸ்க்குள்ளே இருக்கிற 3 ஃபைலில் காப்பி பண்ணி உள்ள தூக்கி போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி பிக்சோஸ்க்குள்ளே போயிட்டு 16Fன்னு இருக்கு இல்லையா, 16Fக்குள்ளே போயிட்டு Tinybld 16F மட்டும் காப்பி பண்ணி உள்ள தூக்கி போடணும். ஸோ இப்போ பூட்டில் யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா, 16F877Aக்கு பண்ண போகிறோம். இதே நீங்கள் வந்துட்டு 18Fக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே 18Fக்கு இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு Tinybld 18F இங்கே இருக்குது, ஓகே? இந்த ஃபைலில் காப்பி பண்ணி இங்கே போட்டு 18Fக்கு நீங்கள் பூட் லோடர் போட்டுக்கலாம். நீங்கள் எதுக்கான பூட் லோடர் போட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ண தெரியணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ Mplab என்கிட்ட என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னா, 8.91 வெர்ஷன் இருக்குது. இந்த மாதிரியான வெர்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற வீடியோ தனியாக இருக்குது, அதை நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், ஓகே? இதுக்கு ஹைடெக் கம்பைலர் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும். இந்த சாஃப்ட்வேர் லோக்கல் டிஸ்க் சியில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கணும். வேறு எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் ஆனாலும் பூட் லோடர் போட முடியாது, ஓகே? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு ஓப்பன், ஓகே? ஓப்பனில் போயிட்டு நீங்கள் அந்த டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பூட் லோடர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த Tinybld 16F அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐசி நேம் எப்பவுமே இருக்காது, சம்டைம்ஸ் இருக்கும். நான் எடிட் பண்ணி வச்சுருக்கலாம், இருக்குது. சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு இருக்கும், சாரி எக்ஸி இந்த மாதிரி எக்ஸ்ன்னு இருக்கும், ஓகே? அது நேமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் வந்துட்டு 7A கேபிட்டலில் கொடுக்கணும், ஓகே? அடுத்து இங்கே இந்த இடத்துல நான் 10 MHz யூஸ் பண்ணுறேன், அதில் 10 MHz நீங்கள் போட்டுக்கோங்க. 10 MHz இருந்தது அப்படின்னா இதுக்கு கரெக்டான பாட் ரேட் வந்துட்டு 19200, இதுதான் கரெக்டான பாட் ரேட்டு. அடுத்து வந்துட்டு இந்த ஃபைலில் இது மட்டும் என்ன மாற்றணும் அப்படின்னா, இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கிறது பதிலாக டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நேம்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்லாஷ் டாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸு, இங்கேயும் வந்துட்டு டபுள் கோட்ஸ் போடணும், ரைட்டா? இவ்வளோ தான் சேஞ்ச் உங்களுக்கு.
இந்த மூணே 3 சேஞ்சா, எத்தனை சேஞ்சு, 1 2 3 4 சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 4 சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு ப்ராஜெக்டில் போயிட்டு குயிக் பில்டு. ஓகே, இது நீங்கள் நார்மலாக பில்டு கம்பைலாம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. குயிக் பில்டு அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பில்டு சக்ஸஸ் வரணும். இன்கேஸ் இது நீங்கள் பண்ணி அப்பயும் வரலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜீரோஸ் மிஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகாது. ஓகே, நீங்கள் கரெக்டான ஜீரோஸ் அதில் போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் Mplab ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணலை, அதுக்கும் மீனிங் இருக்குது. ஓகே, அதுவும் கூட இது காரணமாக இருக்கலாம், ஆகலை அப்படின்னா. ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஒன் டைம் தான் பண்ண முடியும். இது கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு குயிக் பில்ட் கொடுக்கும். ஓகே, அப்போ தான் பண்ண முடியும். பண்ணிங்க அப்படின்னா பில்ட் சக்ஸஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ஃபைல் கிடச்சிருக்கு, அது இப்படிங்க பார்க்கலாம். இப்போ பூட்லோடர்ன்ற ஃபைலுக்குள்ளே நான் 4 ஃபோல்டர் தான் போட்டிருந்தேன், 4 ஃபைல் தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போது எக்ஸ்ஃபைல் கிரியேட் பில்டு பண்ணதுனால எனக்கு இத்தனை ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் எக்ஸ்ஃபைல் இருக்குது எனக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, Pickit 2 அந்த சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு பிக்கு நான் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி கனெக்ட் பண்ணிங்கிறது நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துறேன். ஐ மீன் லாஸ்ட் வீடியோ எப்படின்னா பிக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், பிக் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் சொல்லி கொடுத்துட்டு அதை வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு அந்த பூட்லோடரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ஃபைல் எடுத்து நீங்கள் போடணும். ரைட்டா? ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்குது எனக்கு பூட்லோடருக்குள்ளே போயிட்டு Tinybld அது எக்ஸ்ஃபைல், அது எனக்கு எக்ஸ்ஃபைல் தூக்கி போட்டேன். இப்போ நீங்கள் அந்த பிக்கிட்ட லேப்டாப்போடையும் பிக்கிட்ட வந்துட்டு Pickit 2 அந்த கிட்ட வந்துட்டு பிக் டெவலப்மெண்ட் போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் பண்ணால் போதும், ரைட் ஆகணும். ரைட்டா? ரைட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த Mplab எடிட் பண்ண பூட்லோடர் வந்துட்டு இப்போ ரைட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா Pickit 2 ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, Pickit 2 வந்துட்டு பிக் டெவலப்மெண்ட் போர்டில் இருந்தும் யூஎஸ்பியில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து RS-232 கேபிள் வந்து எப்பயும் போல் பிக் லேப்டாப்போடையும் பிக் டெவலப்மெண்ட் போர்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அது ஃபோட்டோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கான டிரைவர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். டிரைவர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, டிரைவர் நான் அதே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட லிங்க் இருக்குது கீழே, நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இல்லை அப்படின்னா உடனே சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன்னுட்டு. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கிற அந்த RS-232 கேபிள் காம் டிரைவர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு டிரைவர் இருக்குது. என்ன டிரைவர் அப்படின்னா CH340 அந்த டிரைவர் தான் என்கிட்ட இருக்குது. அது COM7 அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ கேபிள் ஒர்க் ஆயிடுச்சு இல்லையா? ஓகேங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா பூட்லோடர் போட்டாச்சு, எல்லாம் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் செய்யணும் அப்படின்னா இந்த Tinybld கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அது கீழே இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இதுதான் உங்களுக்கு Pickit 2 மாதிரி உங்களுக்கு இப்போ. ரைட்டா? Pickit 2 மாதிரி இது. பட் என்னென்னா ஜஸ்ட்டு RS-232 கனெக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சர்ச் பண்ணணும். நீங்கள் அங்கே பார்த்த COM7 இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் காமில் வந்துட்டு நான் இங்கே என்ன பாட் ரேட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஓகே, இங்கே என்ன பாட் ரேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே பாட் ரேட்டு தான் நீங்கள் இங்கேயும் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்னா டெவலப்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய ரீசெட் பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ரிலீஸ் பண்ண உடனே செக் பிக் கொடுக்கணும். ஃபவுண்ட் ஆச்சா? தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ண உடனே செக் பிக், ஒரு சின்ன டெல்லி கூட கொடுக்கக்கூடாது, உடனே செக் பிக் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ அடுத்த சின்ன ஸ்டெப்னா ப்ரௌஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு கோடிங் எடுக்கிறேன். இப்போ என்ன கோடிங் தான் நீங்கள் இவ்வளோ படிச்சிருப்பீங்க இல்லையா, நான் மல்டி ஏடிசி கோடிங்காக போட்டு காட்டுறேன். ரன் பண்ணுறேன் அப்படின்னா சும்மா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோடனே ரைட் ஃப்ளாஷ், அந்த பட்டன் ரிலீஸ் பண்ண உடனே ரைட் ஃப்ளாஷ் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்டும் நம்மளுடைய லேப்டாப்பும் கம்யூனிகேட் ஆகும். இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அழகாக அவுட்புட் எனக்கு வந்திருக்கு எனக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஓகே அப்படின்ட்டு வந்தாலே போதும், உங்கள் இதில் வந்துட்டு பூட்லோடர் போட்டாச்சு, இதுதான் மீனிங், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஏகப்பட்ட லிங்க் கீழே இருக்கும், உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் another is bye from program, right? And have a nice day, guys. Bye.